உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான விடுதலையோடு கிறிஸ்தவத்துல நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல விடுதலை இல்லாதபடி இருக்கிறதுனால மாத்திரம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறாமல் இருக்கீங்க. என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு சாபப்பட்ட வாழ்க்கை போலதான் காணப்பட்டு கொண்டு இருக்கு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை கூட எந்த காரியத்துல ஒரு அடிமைகளா இருக்கீங்க? ஒருவேளை பாவத்துல நீங்கள் அடிமைகளா இருக்கிறீங்களா? ஒரு கட்டப்பட்ட அனுபவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அல்லது நான் பல வருஷமாக கிறிஸ்துவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையான விடுதலை இல்லாதபடி நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன், அல்லது இந்த அசுத்த ஆவியின் போராட்டத்தின் நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கிறது. விடுதலைக்காக எத்தனையோ ஊழியரிடத்துல போயிட்டு எத்தனையோ கூட்டங்களுக்கு நான் போய் பார்த்துட்டேன், ஆனா என் வாழ்க்கையில் அப்பொழுது ஒரு விடுதலை கிடைக்குது, ஆனா நிரந்தரமான ஒரு விடுதலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலையோடு இருக்கீங்களே. இப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற உங்களுக்கு தான் ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியானவர் எங்கேயும் ஒரு விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் மீண்டுமாக புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தினுடைய விடுதலைக்காகவும் நம்முடைய இயேசு விடுதலை தருகிற ஊழியத்தில் நாங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம். அதன் பிரகாரமாக ஆண்டவர் அநேக குடும்பத்தில் அற்புத விதமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அநேக சாட்சிகளை கடந்த மாதத்தில் கேட்க முடிந்தது. ஒருவேளை இதை யூடியூப்ல பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தேவ வார்த்தையின் மூலமாக நீங்களும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு எழுத மறவாதீர்கள். கீழே கொடுக்கப்பட்ட தொலைபேசி எண்ணின் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அற்புத விதமான சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் எனக்கு கொடுக்க இருக்கிறார் என்று நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இந்த நாளில் வந்திருக்கீங்களே. ஒவ்வொரு மாதமும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் அற்புதம் மாத்திரம் நடைபெற மாட்டேங்கிறது என்று நீங்கள் ஒரு கவலையோடு இருக்கீங்களே. ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஒரு நாளும் ஒருபொழுதும் மறைந்து போகாது, ஒளிந்து போகாது. வானமும் பூமியும் மாறினாலும் ஆண்டவருடைய வார்த்தை மாறாது. ஆனால் ஆண்டவருடைய அற்புதம் தாமதமாகலாம், ஆனால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் பொய்யா போகாது. நிச்சயமா சொல்கிறேன், கடந்த 4 மாதங்கள் ஆண்டவர் என்னென்ன வாக்குத்தத்தத்தெல்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களோடு பேசியிருக்கிறாரோ அதையெல்லாம் கர்த்தர் நிச்சயமாகவே அவர் சேர்த்து தருகிற தேவனா இருக்கிறார். இந்த மாதமும் ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிங்கள். அதை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் மூலமாக பெரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்வாராக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரே ஒரு காரியம் கிறிஸ்துவத்தில் குறைவுபட்டு காணப்படுகிறதா இருக்கிறது. ஏனால் கடந்த மாதத்தில் ஆண்டவரே இந்த புதிய மாதத்தில் நீங்கள் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க போறீங்க, அதை ஜனங்களிடத்தில் பேச வேண்டும். ஜனங்களுடைய சூழ்நிலை இப்படியாக இருக்கிறது, அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது, இந்த ஆசீர்வாதம்லாம் தடைப்பட்டு காணப்படுகிறது. அதனால வருகிற மாதத்திலேயாச்சும் நீங்க எப்படியாவது அவர்களுக்கு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நான் தேவ சமூகத்தில் ஜெபித்த போதுதான் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் நீங்க கொடுக்க போறீங்க, என்ன வாக்குத்தத்தம் நீ எங்களோடு பேச போறீங்க. ஏன்னா இந்த வாக்குத்தத்தம் தான் ஒரு மனிதனையே மாற்றக்கூடியதா இருக்க போகிறது. அதனால அநேக மக்கள் இந்த வீடியோ பார்க்கிறாங்க, நீங்க என்ன வார்த்தை பேச போறீங்க என்று நான் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆவியானவர் ஒரு காரியத்தை தெளிவா சொன்னார். இவர்களுக்கு நான் அற்புதம் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன், ஆனா அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவர்களை தகுதிப்படுத்த மாட்டுக்கிறாங்க என்று ஆவியான ஒரே ஒரு காரியத்தை சொன்னான். ஸோ இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து தான் உங்கள் மத்தியில் நான் பேச இருக்கேன். வேத புத்தகத்திலிருந்து 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவர் இந்த மே மாதத்துல உங்களுக்கு என்று கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை என்ன என்று சொன்னால், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு
இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான விடுதலையோடு கிறிஸ்தவத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல விடுதலை இல்லாதபடி இருக்கிறதுனால மாத்திரம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறாமல் இருக்கீங்க. ஏன்னா அநேக வீடுகளுக்கு நான் போய் ஜெபிப்பது வழக்கம். ஒவ்வொரு வீடுகளையும் நான் போய் ஜெபிக்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ஆண்டவர் இத்தனை வருஷமா நேசிக்கிறேன் பிரதர், ஆண்டவரே நம்பி இருக்கிறேன், சிறு வயதிலிருந்து நான் ஆண்டவரை முழுமையா நம்பி இருக்கிறேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இந்தந்த காரியத்தெல்லாம் ஒரு தடையா இருக்கிறது. என்னுடைய திருமண வாழ்க்கை நல்ல ஒரு கணவர் அமைவார்னு பார்த்து, ஆனா நல்ல ஒரு கணவர் அமையாதபடி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டமாகவே இருக்கிறது. என் பிள்ளையுடைய வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா பிள்ளையுடைய வாழ்க்கையில படித்து ஒரு வேலை இல்லாதபடி அவங்க வாழ்க்கை ஒரு தடையாகவே இருக்கிறது. அல்லது என் மகனுக்கோ என் மகளுக்கோ நல்ல ஏற்ற நேரத்தில் ஒரு திருமணம் செய்து வைத்துலாம் நான் பார்க்கிறேன், ஆனா திருமண காரியங்களை கைகூடி வராதபடி காணப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு சாபப்பட்ட வாழ்க்கை போலதான் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று அநேக பேர் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். அப்பொழுது அவங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது ஆவியானவர் அவங்களுக்கு சொல்லுகிற ஒரே காரியம், இவங்களோட வாழ்க்கையில இன்னும் முழுமையான ஒரு விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த காரியத்தில் ஒரு முழுமையான விடுதலை இல்லாமல் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய ரீதியாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முழுமையான விடுதலை இல்லை. இவங்க பரிசுத்தத்தில் ஒரு விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல சாத்தானுக்கு இடம் கொடுத்து அதில் அவங்க வாழ்க்கையில் கட்டப்பட்ட அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க என்ற ஒரு கேள்வியை ஆண்டவர் அவங்களுக்கு முன்பு வைக்கும் போது நானும் சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை தேவைப்படுதுங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் சர்ச்சுக்கு போகிறேங்க, மாதந்தோறும் கம்மின் எடுத்துடுறேன், ஆண்டவருடைய ஊழியத்தெல்லாம் நான் செய்கிறேன், காணிக்கெல்லாம் கொடுத்துறேன் பிரதர். இது எல்லாத்தையும் பார்த்து ஆண்டவர் நம்மளை விடுதலை பண்ணுகிறதில்ல. என்றைக்கு ஒரு மனிதன் உண்மையாகவே கர்த்தரை நோக்கி நான் இன்னும் கட்டப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறேன் என்று கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் விடுதலையாக்குவார். யோசித்து பாருங்க, வேதத்தில் யாத்திராகம புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்க. எந்த இடத்துல இருந்து? அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்க. அவர்கள் அத்தனை ஆண்டு காலங்கள் அடிமைத்தனத்தில் வாழ்றாங்க, ஒரு சிறைச்சாலை அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அதையும் பார்த்து கொண்டு தானே சும்மா இருந்தா. ஆனால் என்றைக்கு அவங்க அடிமைத்தனத்திலிருந்து முறையிடுகிற சத்தம் தேவ சந்நிதியில் போய் எட்டினதோ அன்றைக்கு கர்த்தர் அந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக மோசே என்ற ஒரு மனிதனை அனுப்பி பார்வோனை 10 விதமான வாதைகளால் வாதித்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரு தேவன், வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆனால் அவர்கள் நோக்கி பார்க்காதவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லாம தான் இருந்தது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை கூட எந்த காரியத்தில் ஒரு அடிமைகளா இருக்கீங்க? ஒருவேளை பாவத்தில் நீங்கள் அடிமைகளா இருக்கிறீர்களா? அல்லது ஏதோ ஒரு குடும்பத்தில் காணப்படுகிற சில காரியத்தின் நிமித்தமாக ஒரு கட்டப்பட்ட அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அல்லது நான் பல வருஷமாக கிறிஸ்துவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையான விடுதலை இல்லாதபடி நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன், அல்லது இந்த அசுத்த ஆவியின் போராட்டத்தின் நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கிறது. நான் பல மணி நேரம் ஜெபிக்கிறேன் பிரதர், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்றேன், ஆனா என் சரீரத்தில் மாத்திரம் இப்படிப்பட்ட அசுத்தாவின் போராட்டத்தின் நிமித்தமாக என்னால் ஒரு விடுதலை இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லது நான் விடுதலைக்காக எத்தனையோ ஊழியரிடத்துல போயிட்டு எத்தனையோ கூட்டங்களுக்கு நான் போய் பார்த்துட்டேன், ஆனா என் வாழ்க்கையில் அப்பொழுது ஒரு விடுதலை கிடைக்குது, ஆனா நிரந்தரமான ஒரு விடுதலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலையோடு இருக்கீங்களே? அல்லது ஏதோ ஒரு இடத்த மந்திரத்தினால அல்லது ஏதோ யாரோ எனக்கு விரோதமாக செய்வினை செய்த நிமித்தமாக என் குடும்பத்தில் தீராத ஒரு பிசாசின் தொல்லையா இருக்கிறது என்று நீங்கள் விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களே? இப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற உங்களுக்கு தான் ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியானவர் எங்கேயும் ஒரு விடுதலை உண்டு. உங்க குடும்பத்தில் ஆவியானவருக்கு எந்த இடத்துல இடத்தை கொடுத்திருக்கீங்க? ஆவியானவர் என்பது ஏதோ ஒரு வார்த்தை அல்லங்க, அவர் திருத்துவத்தில் ஒரு கடவுளாக இருக்கிறார். முதலாவது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறார், இரண்டாவது இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார், மூன்றாவது ஆவியானவர். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் போயிட்டு உங்களுக்கு தேற்றவாளனை அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார், உங்களை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்றார். ஆனால் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் இந்த ஆவியானவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காம இருக்கிறாங்க, அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தாம இருக்காங்க, அவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த காலம் என்பது ஆவியானுடைய காலமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஆவியானவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காதபடி ஏதோ இயேசு மற்றும் பிதாவுக்கு மாத்திரமே நீங்கள் கனத்தை கொடுத்து கொண்டிருந்தால் இன்றைக்கு இந்த உலகத்தில் அவருடைய ஆளுகைக்குள்ளாக நீங்களும் நானும் இருக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்தில் கடைசி நாட்களில் பிசாசானவன் ஆளுகை செய்வான். அந்த பிசாசின் வல்லமையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவர் இருந்தால் மாத்திரம்தான் உங்களால் விடுதலையோடு வாழ முடியும்.
இந்த ஆவியானவரை நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையான விடுதலை உண்டாகாது. ஏன்னா இந்த திருத்துவத்தை தெய்வத்தில் நீங்கள் 3 பேருக்கு சரியான இடத்தை கொடுக்கணும். நான் வேதத்தை மாத்திரம் படிச்சுட்டா போதும் விடுதலை உண்டாகிடும், அல்லது இயேசுவை மாத்திரம் பற்றி விடுதலை உண்டாகல. இந்த திருத்துவத்தில் இந்த ஆவியானவர் ஒரு நபராக காணப்படுகிறார். இந்த ஆவியானவர் நீங்கள் எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? அநேக பேர் சொல்ல ஆவியானவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க, நான் போற சபையில் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது இல்லை, அல்லது நான் போற கூட்டங்களை சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. ஆவியானவர் என்பது ஒரு கடவுள், அவரும் எங்கேயோ இருக்கிறார் நினைக்கிறேன். எங்கேயோ இல்லைங்க, உங்களோடு தான் வாசம் செய்கிறார். அவர் உங்களோடு தான் இருக்கிறார். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவத்தில் இந்த ஆவியானவரை குறித்த சத்தியங்களை மிகவும் குறைவா இருக்கிறது. ஆவியான காரியமே அவங்க மனதில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமா இருக்கு. ஏதோ ஆவியானவர் என்றால் அந்நிய பாஷை பேசுவது மாத்திரமல்ல, வேதத்தில் நம்ம ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துவதிலும் பார்க்கும்போது எல்லா இடத்திலும் ஆவியானவர் கிரீஸை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஆவியானவருக்கு கிரீஸை நீங்கள் இந்த மாதம் ஒப்பு கொடுக்கிறீங்களா? நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் உங்க குடும்பத்தில் அற்புத விதமா கிரியை செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்டது உங்க குடும்பத்தில் கிரியை செய்வார். இன்னைக்கு இந்த ஊழியத்தின் பாதியில் நான் முதல் தடவை வரும்போதுலாம் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு சத்தியம்னா, இந்த ஆவியானவர் பிடிச்சு கொள்ளுங்க. இந்த ஆவியானவர் நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. இந்த ஆவியானவர் பிடிச்சு கொண்டா அவர் உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுப்பார். உன்னை பரிசுத்த வாழ்க்கையில் நடத்துவார், ஊழியத்தில் நடத்துவார். நீ எங்கெங்க போய் ஊழியம் செய்ய வேண்டுமோ எல்லா காரியத்தையும் செய்வார் என்று ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமாக என்னோடு பேசியிருக்கிறார். அதிலிருந்து நான் இந்த ஆவியானவர் அதிகமாக பற்றி பிடித்து கொண்டு என்னை இன்றளவு நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மாதம் நடத்துகிறார். அநேக மக்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆவியானவர் கிரியை செய்கிறார். இன்றைக்கு எதற்கு இந்த ஆவியானவர்? இந்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் வந்தால் என்ன நடக்கும் என்பதை ஒரு 3 காரியத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். முதலாவது பார்க்கும்போது, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி காலத்தில் ஆவியானவர் துணை இல்லாமல் உங்களால பரிசுத்தத்திலே வாழ முடியாது, விடுதலையோடு வாழ முடியாது, அல்லது பரலோகம் போக வேண்டும் என்றாலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துகிற தேவனா இருக்கிறார். முதலாவது நான் வேதத்தை காண்பிக்கும் போது உங்களுக்கு புரிய வரும். சுவிசேஷ புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று போடப்பட்டிருக்கு. யாருங்க? கடவுளுடைய குமாரன். குமாரனுக்கு ஆவியானவர் துணை தேவைப்படும். எதற்குன்னா பிசாசினுடைய சோதனைகளை ஜெயிப்பதற்காக ஆவியானவர்களை கொண்டு போகப்படாது. முதலாவது உங்களுக்கு தேவை இந்த ஆவியானுடைய வழிநடத்தல் உங்களுக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஏனால் இந்த ஆவியானுடைய வழிநடத்தல் இல்லை என்றால் ஒரு முழுமையாக கிறிஸ்துவத்தில் வாழ முடியாது. நீங்கள் ஒரு பிளைண்டாக தான் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. தினந்தோறும் காலையில் எழுந்து ஆவியானவரே என்னை நீங்க வழி நடத்துங்கப்பா, என்னை இந்த நாளை வழி நடத்துங்க ஆண்டவரே, நான் எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி எங்க போக வேண்டும் என்று பக்தன் இவ்வாறு பாடுது போல நீங்களும் ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து இந்த ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. இந்த ஆவியான சத்தத்தை கேட்கிறதுக்கு உங்களுக்கு செவியை சாய்ங்க. அதிகாலையில் எழுந்து ஆவியானவரே உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நான் நடப்பதற்கு என்னோடு பேசுங்க என்று சொல்லும் போது ஆவியான் நடத்துவார். இந்த இடத்துல அப்படிதான் இயேசு கிறிஸ்து நடத்தினார். வனாந்தரத்துக்கு போய் ஜெபம் பண்ணு, 40 நாள் ஜெபம் பண்ணு என்று சொல்லும் போது ஆவியான சத்தத்துக்கு இயேசு செவி கொடுத்தார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவால பிசாசை ஜெயிக்க முடிந்தது. பிசாசன் கொண்டு வர சோதனை ஜெயிக்க முடியுது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நான் பார்க்கும் போது இந்த பிசாசானவன் சோதனை கொண்டு வருகிறான். அதுல நீங்கள் தோற்று போய் கொண்டு காணப்படுறீங்க. அநேக சகோதரிமாரை நல்லா ஜெபிக்கிறீங்க, ஆனா சாத்தான் உங்களுக்கு வைக்கிற சோதனை நீங்கள் விழுந்து விடுகிறீர்கள். அநேக ஊழியர்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அன்பு ஊழியர்களே, உங்களுடைய வாழ்க்கையில சாத்தான் வைக்கிற சோதனை நீங்கள் விழுந்து விடுகிறீர்களா, அல்லது அவன் கொண்டு வர கண்ணிகளை விழுந்து விடுகிறீர்களா? இதுக்கு காரணம் ஆவியான சத்தத்தை நீங்க கேட்காம இருக்கிறதுனால தான். இந்த மாதம் முடிவு பண்ணுங்க, ஆவியான சத்தத்தை கேளுங்க. ஆவியானவரே என்னோட பேசுங்கப்பா, என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்னை நடத்துங்கப்பா. அற்புதமாக நடத்துவாருங்க. அவருக்கு இடத்த மாத்திரம் கொடுத்து பாருங்க. எப்படி ஒரு தொலைபேசியில் ஒரு மனிதனிடம் பேசும்போது அந்த மனிதன் சொல்லுகிற 100% நம்ம நம்புகிறோமோ, அதே போல் ஆவியானவரும் சொல்கிற வார்த்தைக்கு நீங்கள் நம்புங்க. அவர் என்ன சொல்கிறார் அதை செய்யுங்க. ஜெபிக்க சொன்னால் ஜெபம் பண்ணுங்க. வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை வாசிங்க. அவர் பைபிள் படிக்க சொன்னால் பைபிள் படிங்க. அவர் ஊழியத்துக்கு இந்த இடத்துக்கு போனால் போங்க. கண்டிப்பாக ஆண்டவர் அற்புதம் செய்வார், கண்டிப்பாக அற்புதம் செய்வார். நீங்கள் அப்படி போகும்பொழுது தான் உங்களுக்கு என்ன விதமான சோதனைகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் அந்த சோதனையிலிருந்து உங்களால் ஜெயம் பெற முடியும். 2வது காரியம் நாம் பார்க்க முடிகிறது. வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.
அநேக மக்கள் இயேசுவினிடத்தில் விடுதலை பெற்றுக்கொண்டு போகிறார்கள். அப்போ ஒரு சில மனிதர்கள், மத தலைவர்கள் கேட்கிறாங்க, நீங்க எந்த நாமத்தினால இந்த பிசாசுகளை துரத்துறீங்க? உங்களுக்கு பேயினுடைய தலைவின் நாமத்தினால துரத்துறனால தான் இவங்களுக்கெல்லாம் விடுதலை ஆகிறா சொல்லும் போது, நான் பேயினுடைய தலைவின் நாமத்தினால, பெயர் சொபில் என்று சொல்வார்கள், அந்த பெயர் சொல் நாமத்தால பிசாசுகள் துரத்தினா உங்க பிள்ளைகள் யாரால துரத்துவாங்க கேள்வி கேட்கும் போது, நான் தேவனுடைய விரலினால அல்லது தேவனுடைய ஆவியினால பிசாசுகளை துரத்துகிறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட இந்த பிசாசனுடைய போராட்டத்தினால நீங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களே, இந்த பிசாசனம் கொண்டு வருகிற அநேக மாந்திரீக வல்லமையினால, அவங்க கொண்டு வர தாக்குதனால நீங்கள் விழுந்து விடுகிறீங்களே, இந்த ஆவியானவருக்கு இடத்தை கொடுத்து ஆவியில நிரம்பி நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. ஏதோ ஆவியானவர் ஏதோ கூப்பிட்டு பேயை துரத்தாண்டவர் சொன்னா அவர் செய்து விடுறல. ஆவியானவர் நீங்கள் எந்த அளவுக்கு நேரத்தை செலவிடுகிறீர்களோ, ஆவியானவர் எந்த அளவுக்கு அவரோட தொடர்பு வைத்துக் கொள்கிறீர்களோ, அந்த மனிதனோட ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்வார். எத்தனையோ தேவ மனிதனை நம்ம பார்த்திருக்கிறோம், பலமாய் அற்புதமாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கிரியை செய்திருக்கிறார். அவங்களை எல்லாம் போய் பார்க்கும்போது, பென்னியை நான் எடுத்துக்கிட்டோம், ஓரல் ராபர்ட்டா எடுத்துக்கிட்டோம், ஸ்மித் விக்கில்ஸ்வத்தா எடுத்துக்கிட்டோம், இப்படிப்பட்ட தேவ மனிதர்களை பார்க்கும் போதால் அவர்களோடு தேவ ஆவியானவர் பலமாய் கிரியை செய்தார். எப்படி பிசாசுகளை ஓட்டுவதும், வியாதிகளை சுகமாக்குவதோ, மற்றும் என்ன விதமான பிரச்சனையோடு வருகிற மக்களை அவர் சுகமாக்குற தேவனா இருக்கிறார். நீங்கள் அந்த ஆவியானவருக்கு இடத்தை கொடுத்தால் உங்கள் மூலமாக கிரியை செய்வார். என் அன்பு ஊழியரே, உங்க சபையில ஆண்டவர் கிரியை செய்ய நீங்க சொல்லிக் கொண்டிருக்கீங்களே, இந்த மாதம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது ஆவியானவர் பலத்த காரியங்கள் உங்க சபையில செய்ய ஆயத்தமா இருக்கிறார், உங்களோட ஊழியத்தை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறது முன்னாடி ஒரே ஒரு ஆலோசனை, அந்த ஆவியனுக்கு இடம் கொடுத்து பாருங்க. ஒன்று, அந்த ஆவியின் சத்தத்தை கேளுங்க. ரெண்டாவது, ஆவியானவர் உங்களோடு கிரியை செய்ய அந்த ஆவியானோடு இணைந்து கொள்ளுங்க. நல்லா பல மணி நேரங்கள் அந்நிய பாஷை பேசுங்க, பல மணி நேரங்கள் வேதத்தை படிங்க, ஆவியானோட இணைந்து பல மணி நேரங்கள் ஆவியானவரோட பேசி அவர் என்ன செய்ய சொல்ல செய்து பாருங்கள். உங்களை ஆண்டவர் அற்புதமாக கிரியை செய்வார்கள். உங்களுக்கான ஜெப என்னுடைய இருந்து ஜெபிக்க ஆயத்தமாக. அன்புள்ள தகப்பனே, அப்பா, விசேஷமாக இந்த வாக்குத்தத்த தேவ செய்தியை பார்க்கிற என் அன்பு தேவ ஜனங்கள் ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க. 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு என்று நீங்க சொல்லியிருக்க பிரகாரம் யாரெல்லாம் விடுதலை இல்லாதபடி இந்த மாதத்தில் காணப்படுகிறார்களோ, அல்லது கடந்த 4 மாதங்கள் விடுதலை இல்லாதபடி அந்த கட்டப்பட்ட அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோ, அவர்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிற. அவங்களோட வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற எல்லா விதமான மாம்சத்தின் வல்லமைகளை, சாத்தானின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. முக்கியமாக இந்த கேட்ட சத்தியத்தின்படி ஆவியானோர் ஒரு தொடர்பு உண்டாக்கப்படுவதாக, தேவனோடு ஒரு தொடர்பை இணைக்க படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாவது, ஆவியான சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு செவியை கர்த்தர் திறப்பீராகப்பா. ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லு பிரகாரம் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வார்த்தையை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இவங்க செவியை அடைக்கப்பட்டு இருக்குமல்ல, செவிகளை கர்த்தர் திறப்பீராக என்று நான் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறப்பா. முதலாவது, ஆவியான சத்தத்தை கேட்க உதவி செய்யுங்க. ரெண்டாவது, ஆவியானோர் இணைந்து வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளாக வாழ ஒப்பு கொடுங்கப்பா. ஆவியனை இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையோடு வாழ ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. ஆவியனை விட்டு வாழ்கிற வாழ்க்கை வேணாம் ஆண்டவரே. ஆவியனரை விட்டுட்டு வேற மற்ற காரியங்களை செய்வதற்கு வேணாம் ஆண்டவரே. ஆவியனோடு இணைந்து வாழும்போது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அற்புதமான கிரியை செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. அவங்க குடும்பத்தில் இந்த மாதம் அற்புதம் நடைபெற போகிற கிருபை நன்றி. இந்த தேவ செய்தி மூலமாக ஒரு காரியத்தை நீ செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென் ஆமென். அன்பு தேவ ஜனங்களே, நிச்சயமாகவே இந்த வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் உங்களோடு பேசியிருப்பார். ஒருவேளை இந்த வார்த்தையின் மூலமாக அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பேன் சொன்னால் எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டுகளே. மற்றும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் விடுதலை காரியங்கள் அறிந்து கொள்ளணும், நானும் விடுதலை பெற வேண்டும், அல்லது எனக்கு தெரிந்த சகோதர சகோதரிகள் விடுதலை பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் சொன்னால் நீங்கள் நம்முடைய ஊழிய ஸ்தலத்திற்கு வாருங்கள். உங்களுடைய விடுதலைக்காக எப்பொழுதுமே ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். பெருங்குளத்தூர் மற்றும் சென்னை சுற்று வட்டார பகுதியில் இருப்பது சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வாங்க. ஒவ்வொரு வேலைக்கிழமையும் காலை 10 மணிக்கு விடுதலைக்காக விசேஷித்த ஜெபம் நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கு பெறுங்கள். மற்றும் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தொடர்ந்து வெளியிடுகிற தேவ செய்திகளை பார்த்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கடைசியாக நம்முடைய விடுதலை ஸ்தலத்தின்
கட்டுமான பணியை நாம் துவங்கலாம் என்று இருக்கிறோம். இந்த கட்டுமான பணிக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஒருவேளை உங்களோடு பேசுகிறானால் நீங்கள் எங்களோடு இணைந்து இந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஏதுவாக இந்த ஸ்தலத்திற்கு நீங்கள் பங்கு பெறும்படியாக அன்புடன் கேட்டுக்கிறேன். கர்த்தர் இந்த மாதம் முழுதும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்துவாராக. ஆமென், ஆமென்.